மேலே போய் உடச்சி தின்னுட்டுக்கலாம். டாப் பாக்ஸ் யாருக்கு துறடா, இன்னமும் துறக்காம கறி. இப்போ நம்ம ஊர்லேருந்து நங்கவலியிலேருந்து கிளம்பியாச்சு. தொப்பூர் வந்து 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த பிரிட்ஜில் ஏறி நம்ம ஊருக்கு KGF பார்த்துட்டு அப்படியே போக போகிறோம். சூப்பராக இருக்குல்ல இந்த ரோடு, அல்டிமேட்டாக இருக்குப்பா. நைட் டைமில் இப்படி போகிறது, நைட்டெல்லாம் கிட்டத்தட்ட விடிஞ்சிருச்சு பாருங்கள் எப்படி பறந்துட்டுருக்கானுங்கன்னு. நம்ம பசங்களாம் வந்துட்டுருக்காங்க. இதுதான் நம்ம KGF. இயர்லி மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பயங்கரமாக தான்ப்பா இருக்குது. சூப்பர் 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 சூப்பர். அஞ்சு வண்டியா? இன்னும் 3 வந்துருச்சா? ஓகேவா? போலாம், போ கிராஸ் பண்ணிக்கா. மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோயிலேருந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம் தொப்பூர் ரோட்டில். கரெக்டாக அந்த மலை பெயரும் மலை சைடில் பாருங்கள் எப்படி வெளிச்சம் அடிக்குதுன்னு. பெருமாள் கோயில் தானே அது, இல்லை சிவன் கோயில். செம்மையாக இருக்கணும். சூப்பர் சூப்பராக இருக்கு அந்த வெளிச்சம். எவ்வளோ ஓப்பன் பண்ணாங்க. ஓகே, தொப்பூர் கணவாய் வந்துட்டோம். எப்படி பழத்தை ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்க. பயங்கரமாக இருக்கா? காலடைஞ்ச கிணத்தோரம் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க பாரு அந்த இடத்துல பிஜிஎம். பைக் ரைடர்ஸ்க்கும் பைக் நார்மலாக ஓட்டுறவங்களுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. பைக் ரைடர்ஸ்னால் எப்படி போவாங்கிறத அந்த ஒரு டிசிப்ளினான ஒரு வேவை இதில் நீங்கள் ட்ரோன் வீடியோவாக பார்ப்பீங்க தொப்பூர் கணவாயில். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள்.
ரொம்ப ரிஸ்கியான ஒரு சில ட்ரோன் ஷாட்லாம் எடுத்துகிட்டு கதி கலங்கி வந்துட்டுருக்குறேன். ரீல்ஸ் அதாவது வரும், ஆக்சுவலாக ஃபுல் வீடியோ எடுக்கலை. நான் கதி கலங்கு நமக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தான். அடுத்தது பிரகாஷை மீட் பண்ணிட்டு அங்கே வந்து கிளம்ப போகிறோம். எப்பயுமே இந்த டோல்கேட்டை மறக்க முடியாது. லடாக் போனப்போ போனது. ஒகேனக்கல் பாலக்கோடு ரோடு. ஓ, இந்த பெரிய பாலத்துக்கு சைடில் தான் வருது. பிரகாஷ், நல்லா இருக்கு. என்ன பாஸ் ஆகிட்ட? என்ன பாஸ் ஆகிட்ட? பாஸ், மொட்டை பாஸ் பழனி. நல்ல புளிய மரத்தை பிடிச்சி உட்காந்துருக்கேன். வா, செம ரைமிங்க. ரைமிங்கு ஒன்று அடிச்சிக்க முடியாது. வழக்காய் நல்லா இருக்கு. சர்ச்சு குழந்தை இயேசு ஆலயம். இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. கிட்டத்தட்ட 10 பேருக்கு 1200 சில்லறை என்னமோ ஆச்சு. அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்குறோம் லைன் ஃபார்ம் பண்ணி. டைம் என்ன ஆகுது தெரியல, பார்த்துக்கணும். பாலக்கோடு எலக்ட்ரானிக் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அது. நல்லா இருக்கும் இந்த ஒரு ஸ்பாட்டு. கீழே ரயில்வே ட்ராக் இருக்கும். இந்த ஸ்பாட்டும் நல்லாயிருக்கும். அப்படியே கீழே இறங்கி கீழே வழியாக போக போகிறோம். கல்குடலி. ஆர்ச் நல்லா இருக்குப்பா. ஜவஹர்லால் நேரு தானே? ஓ, காந்தி நிறைய இருக்கு. டெல்லி, மோராப்பூர் மோராப்பூர் மோராப்பூர். டயர் அடிச்சு காலி. இன்னும் அப்படியே ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மவுண்டனை பாருங்கள் சைடில், ரைட் சைடில் வேற மாதிரி இது. அல்டிமேட்டாக இருக்குது ரோடு. மொத்தம் படத்துக்கு வர முன்னாடி. In 500 meters turn right. கொண்டகானூர் கோவிலூர். அட்டேங்கப்பா, என்ன வேகமாக ஓட்டிடுறான் பாரு. சும்மா சரக்கு புறக்குன்னு. வா, வெறும் மாமரமாக தான் இருக்கும் இப்போ சீசனுக்கு. பாத்திமலை கூட்டம் தான் மாமரத்தில் தான் உட்காந்துருப்பார். இன்னும் 13 கிலோமீட்டர்ஸ். ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது சூப்பராக இருக்கிற மாதிரி. சூப்பராக இருக்குது. ஆனால் பாய்ஸ், பி கேர்ஃபுல். ஓனா ஒன்று செத்து கிடஞ்சி கையை காட்டணும். ஓனா மேலே ஏற்றாம தானே வந்துட்டான். ஐயோ, ரெண்டு பக்கமும் மாமரம். செம்மையா இருக்குது ரூட்டு.
கிலோமீட்டர்ஸ். கோயில் வேலை நடக்குதாட்டுங்குதுங்க. ஒரு 4 மாங்காய் அறுத்துட்டு போனா மேலே வச்சு உடச்சி தின்னுட்டுக்கலாம். ஏன்னா மாங்கான்னு சொன்னோடனே மாங்காய் காணாமல் போயிடுச்சு. ஆ நாமளும் அதாண்டா பண்ண போகிறோம். ஓரம் கட்டுங்கடா, மேலே போய் உடச்சி தின்னுட்டுக்கலாம். டாப் பாக்ஸ் யாருக்கு துறடா, இன்னமும் துறக்காம கறி. என்னத்த ட்ரெஸ்ஸாக இருக்குடா. ட்ரெஸ் பால் உழுவுண்டா, இல்லை துண்டு விரிச்சு போடு, துண்டு வச்சுக்கலாம். யாரா பைக்கிறங்க இவனுங்க, யாரானுங்க உள்ள மூடுறா ஃபஸ்ட்டு, டாப் பாக்ஸ் மூடுறா. ஆ ஓரம் கட்டு. போகிற ரூட்டு வருத்தா? எப்படிக்குது ரூட்டு வருத்தா? சரி சரி ஓகே. ரோடு எப்படிக்குது? ரோடு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சீனரிக்கும் பயங்கரமாக்குதா? புதுசாக இருந்தவனா இவனுங்களாம் யாரா கிறுக்கணுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு 1.3 கிலோமீட்டர்ஸ். சிவ சேத்துக்குழி ஆத்துக்குழின்னு பூந்து போயிட்டுக்கிறோம். இதுக்கு மேலே தானே மாப்பிள்ளைங்களுக்கு ஆட்டம் இருக்குது. இதெல்லாம் லியோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறான். ஆனால் எல்லோரும் டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ணும். சரியா? அதை விட இது ரிஸ்க் கிடையாது. அது ரிஸ்க்கு சொல்கிறது ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க, நன்றி. அதுவும் ஏதோ ஒரு மலையாட்டங்குது. ஆனால் அது இது வந்து மேலே வந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். நல்லா இருக்கா? இன்னும் மேலே போயிடலாம். மாட்டிக்கிட்டே பாங்க. இதுக்கு எப்படின்னா மேலே போகிறதுக்குள்ள என்னவ போலுமலை. பங்கமாக இருக்குது. மண்ணை அரிச்சு போயிருச்சாட்டுங்கெல்லாம்.
பயங்கரமாக இருக்குல்ல. அதெல்லாம் ஏறும், அது ஆக்டிவாக தானே ஏறும். அந்தளவுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்காதுப்பா. இது நல்லாவே போட்டிருக்காங்க. மண்ணை அப்பப்போ இது பண்ணி போட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்காது. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது எல்லாமே. டோக்கன் வாங்குறாங்களா, இதை கூட ரெடி பண்ணலீங்கன்னா எப்படி? ஓ, கப்புள்ஸ் கோலா? பட்டையை போட்டு வந்துட்டாங்க. நாமமா சிச்சுக்கு. ஓஹோ, மச்சான் என் மேல ஆசை வச்சான். கடைசி வரைக்கும் லியோ கடைக்குட்டி சிங்கமாகவும் ஆயிடுவான் நடக்குது. உனக்கு ஆட்டுற நாடு. மேலே வர்ற பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் பயங்கரமாக இருக்கும். வெயிட் அண்ட் சி. போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. இன்னும் இந்த டிராக்டர் முன்னாடி விழுத்துக்கும் அந்த மாதிரி தூக்கிட்டு வருது. கேட்டு வேறு போட்டிருக்காங்களோ, அட்டுங்கப்பா. ஆமாப்பா, டோக்கனு என்னடா செக் போஸ்ட்லாம் பேமெண்ட் கட்டிவிட்டீங்களா? இருடா வரட்டுண்டா. ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை வருது. ஓகே ஓகே. ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு. நைட் 8 மணி ஆயிடுச்சு. ப்ரோ இதெல்லாம் கம்மி. நாங்க எங்க ஊர் இதுக்கு ரூட்லாம் பாத்தீங்கன்னா இதோட மோசமா இருக்கும் கோயிலுக்கு. ஏன் பாலமாலான்ட்டு 5 மலை ரேட் விட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே மாங்காய் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. இங்கே எல்லாமே மாங்காய் எல்லாம் வேஸ்ட்டாக கிடக்குது. இல்லை இருக்கு, எடுத்தோம். சரி சரி.